நான் ஒரு மிடில் கிளாஸ். என்னோட ஏர்னிங்கே 40,000 ரூபாய் தான். இல்ல என்னோட ஏர்னிங் 50,000 ரூபாய் தான். நான் எப்படி ஒரு 4 கோடி 5 கோடி கார்பஸ் சேர்க்கறது? இந்த வீடியோல வந்து ரொம்பவுமே ஒரு சிம்பிளான ஒரு ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னாக்க 4 crores 5 crore கார்பஸ் வந்து ஈஸியா சேர்த்துக்கலாம் உங்க லைஃப் டைம்ல. உங்களுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர், காலிங் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கால் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஏன்னா இது இன்னும் நிறைய பேர் போய் சேர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி நீங்க லைக் பட்டனை கிளிக் பண்ண. ஓகே, சரி. ஒரு குரோர்பதி அப்படின்றத பாத்தீங்கன்னாக்கா என்னைக்குமே வந்து நீங்க நிறைய தங்கத்தை வச்சிருக்கலாம், நிறைய ரியல் எஸ்டேட்டா வச்சிருக்கலாம், வீடு நிலம்னு வச்சிருக்கலாம். பட் லிக்விடா பேங்க்ல எவ்வளவு காசு இருக்கு, பைனான்சியல் அசெட்ல எவ்வளவு காசு இருக்கு, உங்க லைஃப் ஸ்டைல் வந்து உங்க பைனான்சியல் அசெட்டை பொறுத்து தான் டைரக்டா லிங்க் ஆயிருக்கும். நீங்க ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு ரியல் எஸ்டேட்டை வச்சிருந்தாலும் நாளைக்கு நீங்க ஒரு அரிசி மூட்டை வாங்கணும், உங்க ஒரு ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு செலவு பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களோட பைனான்சியல் அசெட்ல இருந்து தான் எடுத்து நம்ம செலவு பண்ணுவோம். யாரும் ஒருத்தருமே வந்து இந்த அசையாத சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க, ரியல் எஸ்டேட்டை வித்து நம்ம லைஃப் ஸ்டைல மேனேஜ் பண்றது யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது. ரியல் எஸ்டேட் வந்து அப்படியே வந்து ஜெனரேஷன் டு ஜெனரேஷனா பாஸ் பண்ற ஒரு அசெட். அது கோல்டுன்றதும் ஜெனரேஷன் டு ஜெனரேஷனா பாஸ் பண்றது. ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல்ல ஒரு சேஞ்ச் வரணும்னாக்கா லிக்விட் அசெட் ரொம்ப முக்கியம். லிக்விட் அசெட்ன்றது ஃபைனான்சியல் அசெட். ஸோ அதுக்கு தான் வந்து ரிட்டையர்மெண்டா இருக்கட்டும், இல்ல வேற எந்த கோலா இருக்கட்டும், நீங்க ஒரு பெரிய கார்பஸ் சேர்த்து வச்சுட்டீங்கன்னா உங்களோட கோல்ஸ் ஈஸியா இருக்கும். ஸோ நம்பர் 1 ரூல், நான் வந்து ஒரு பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது, ஆர்டினரி மிடில் கிளாஸ் பர்சன். என்னோட சம்பாத்தியம் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 25,000ங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வில்லேஜ்லாம். அதே நீங்க அர்பன்ல இருக்கீங்கன்னா ஒரு 40,000 இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. அப்படி நீங்க ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, உங்களால ஒரு 20,000 சேவ் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்க. 20,000 rupees தான் எஸ்ஐபியை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 20 இயர்ஸ்க்கு நீங்க கண்டினியூஸா. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னாக்கா முன்னாடி மாதிரி வந்து 35 வருஷம் 40 வருஷம்ல யாரும் ஒர்க் பண்றது இல்லை. 20 இயர்ஸ்லயே ரிட்டையர்மெண்ட்டை வந்து கண்டிப்பா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்க 20 இயர்ஸ் மட்டும் பிளான் பண்ணுங்களேன். 25 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்றீங்க உங்க கரியரை, இல்ல 5 வருஷம் மிஸ் பண்ணிட்டீங்க, 30 இயர்ஸ்ல இருக்கீங்க, இப்போ 30 to 50 வரைக்கும் 20,000 மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், நல்ல பெர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னாக்கா 1.87 crores. 20,000 20 இயர்ஸ் 12% நார்மலான மாடரேட் ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா கூட 1.87 crores. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 2 crore நீங்க சம்பாரிச்சிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்க போறது கிடையாது. பட் 2 crore இஸ் நாட் கோனா எனஃப். அது வந்து இப்போவே இப்போ நல்ல கார்பஸா இருந்தாலும் 20 வருஷம் கழிச்சு 2 crores இஸ் நாட் அ குட் எனஃப் கார்பஸ். ஸோ இதுக்கு மேல சம்பாதிக்கணும், வேணும், கார்பஸ் வேணும்னா என்ன பண்ணணும்னாக்கா இது பேரு தான் ஸ்டெப் அப் ரூல். உங்களோட எஸ்ஐபியை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுங்க. 20,000 இந்த மாசம் கட்டுறீங்கன்னா ஒரு வருஷம் 20,000 முடிஞ்சிச்சு, அடுத்த வருஷத்துக்கு வரும்போது 22,000 10% இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுங்க. சோ நீங்க இப்படி இந்த ஸ்டெப் 10% இன்க்ரீஸ் பண்றதுன்றது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி கிடையாது. எதனாலன்னா எல்லா சேலரிடா இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸா இருக்கலாம், நம்ம லைஃப் ஏர்னிங்ஸ் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே தாங்க போகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆனா மட்டும்தான் உங்களோட ஒரு பெரிய கார்பஸை சேர்க்க முடியும். ஸோ இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபியில 10% ரொம்ப காஷனா ஞாபகமா இயர் ஆன் இயர், ஒரு உங்க பர்த்டேவா இருக்கலாம், இல்ல ஒரு நியூ இயரா இருக்கலாம், ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம்ல 10% எஸ்ஐபியை தயவு செஞ்சு இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அப்படி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவுனா 3.75 crores. ஸோ ஒரு 4 crore rupees அப்ராக்சிமேட்டா சேர்த்துட்டீங்கன்னாக்கா இட்ஸ் குட் எனஃப் மணி இல்லையா? நீங்க எப்படியுமே வந்து ஒரு பிபிஎஃப்ல வச்சிருப்பீங்க, கோல்டு வச்சிருப்பீங்க, ரியல் எஸ்டேட் வச்சிருப்பீங்க. அடிஷ்னலா ஒரு 4 crores ஆஃப் கார்பஸ் என்ன பண்ணணும்னா உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சரி, உங்களோட ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ்க்கும், நீங்க யாருக்காவது ஒரு கிஃப்ட் பண்ணனா கூட அது ஒரு குட் அமௌண்ட் கார்பஸா இருக்கும். இப்படி நீங்க வந்து இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபியை ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா கார்பஸ் கிரியேஷன் பெருசா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு சூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர், காலிங் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஐ வில் ஹாப்பி டு அசிஸ்ட் யூ, ஹெல்ப் யூ. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். அண்ட் என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்ல சேரணும்னா லிங்க் இதுல இருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நிறைய ஈக்விட்டி பத்தினது, மியூச்சுவல் ஃபண்ட் பத்தினது, உங்களுக்கு பர்சனல் ஃபைனான்ஸ் பத்தின கண்டென்ட்ஸ் எல்லாம் இதுல வந்துகிட்டே இருக்கும். See you with another interesting content. Bye bye.